ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த பல நாட்களாக நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்தும் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளங்களை குறித்தும் தியானித்து கொண்டிருக்கிறோம். எதற்கு இது முக்கியம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவத்தினுடைய ரெண்டு வெரி எக்ஸ்ட்ரீம் நமக்கு தெரியும். ஒன்று, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ரட்சிப்பை நீ காத்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ, இந்த பாவம் பண்ணால் இந்த தவறு பண்ணால் ரட்சிப்பை இழந்துடாத ஒழுங்கு அப்படின்னு மிரட்டுகிற ஒரு தோணியை பார்க்குறோம். இன்னொரு பக்கம், எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, அதான் ரட்சிக்கப்பட்டில்ல, அதெல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமான ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த இரண்டு புரிதலுமே தவறானது. அல்லது இந்த இரண்டு புரிதலும் இப்படிப்பட்ட புரிதல் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தை நாம் இன்னும் கொஞ்சம் முறையாக அலசி ஆராயணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பொதுவாக நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க, ரட்சிப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல உண்மையிலே ரட்சிக்கப்பட்டாங்களாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், அல்லது எதெல்லாம் அதோட அடிப்படை காரியங்கள்ங்கிறது முதல்ல நமக்கு புரிஞ்சிருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம், ஒருத்தருடைய பெயர் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், இல்லை ஒருத்தவங்க ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாலோ, இல்லை ஒருத்தங்க சபைக்கு போனாலோ ஜெபித்தாலோ அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் மத்தேயு 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த இடுக்கமான வாசல், விசாலமான வாசல் அந்த காரியத்தை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசனம் சொன்னவங்க தான், அற்புதங்கள் செஞ்சவங்க தான், பிசாசுகளை துரத்துனவங்க தான், கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டவங்க தான். ஆனால் அவங்கள பார்த்து அவர் சொல்லும் பொழுது, நான் உங்களை ஒரு காலும் அறியேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விட்டுருங்க, உலகத்தில் இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, இவங்க ஜெபிக்கும் பொழுது, இவங்க அற்புதங்களை செய்யும் பொழுது, இவங்களை சுற்றி இருக்கிற மக்கள் இவங்களை எப்படி பார்த்துருப்பாங்க? இவங்களை கிறிஸ்தவர்கள் மட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதையும் தாண்டி வல்லமையான தேவ மனிதர்கள் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் பரலோகம் நியாய தீர்ப்பு அன்னைக்கு தேவன் அவங்கள பார்த்து சொன்னது எப்படின்னா, எப்பா உன்னை எனக்கு ஒரு காலமும் தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்போ பேசிக்காக நாம் அன்றைக்கி எதை வைத்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான்னு முடிவு பண்ணுறோம்? அல்லது நாமளும் நம்மளை ரட்சிக்கப்பட்டோன்னு நினச்சிட்டு இருக்கிறோமே, ஒருவேளை இதை குறித்த புரிதல் நமக்கு இல்லையோ, இல்லை உண்மையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னா என்னென்ன காரியங்கள் நமக்கு வெளிப்படும்? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இயல்பாக நடக்கிறதோ, ஒரு மரம் உண்டானால் அந்த மரத்தினுடைய கனி எப்படி இயல்பாக வெளியில் வருதோ, அதே மாதிரி நானும் இயல்பாக இந்த அடையாளங்களை வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறேனா அப்படிங்கிறத குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இதை முழுக்க முழுக்க 1 யோவானிலிருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம், மிகவும் முக்கியமான ஒரு காரியம். 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் முதல்ல உங்களை வாசிக்கிறேன். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். இது ஒரு பகுதி, ரட்சிக்கப்பட்டவன் அவருடைய கட்டளை கீழ்ப்படிவான் அப்படின்னு சொல்லி. அடுத்த பகுதி, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை, எனக்குள்ள தேவன் இருக்கிறாருங்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்போது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். எப்படி? அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே. அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அதான் அடுத்த கேள்வி. இப்போ இதே காரியத்தை 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் யோவான் இப்படி எழுதுகிறார் பாருங்களேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். இப்போ அடுத்த கேள்வி, உங்களுக்குள் தேவன் இருக்கிறாரா? தேவன் ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறாரா? அடுத்து அதே அதிகாரம் 13வது வசனம், அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதானாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இல்லைப்பா, நான் ஏசப்பா கூட தான் இருக்கிறேன், ஏசப்பா என் கூட தான் இருக்கிறார். எப்படி உனக்கு தெரியும்? ஹவு டு யூ நோ? எப்படி எனக்கு தெரியும்? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரால் எனக்கு தெரியும். இப்போ பார்ப்போம், ரொம்ப மினிமம் பேசிக். நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான அடையாளம். இந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எபிசோட் முழுவதுமே
ஒரு 3 காரியங்களை சுற்றி வர்றதை நான் பார்க்கலாம். ஒன்று வந்து எப்படின்னா, அதாவது 3 features ஆஃப் த எபிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முக்கியமான காரியங்கள் இந்த எபிசலில். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிலீவிங், விசுவாசிக்கிறது. 2வது வந்து லவ்விங், நேசிக்கிறது. 3வது ஒபேயிங், கீழ்ப்படுகிறது. இந்த 3 நம்ம தியானித்த எல்லா காரியமும் பாருங்கள், ஏதாவது 3ல் ஏதாவது ஒரு பக்கெட்டில் நம்ம வச்சிடலாம். இதில் எஸ்பெஷலி இந்த ட்ரூ சால்வேஷனுடைய அடிப்படையே இதுதான் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 காரியம் வாழ்க்கையில் இருக்கான்னு பார்க்கணும். பிலீவிங், லவ்விங், ஒபேயிங். பிலீவிங் அது நமக்கு தெரியும். லவ்விங் காட் அண்ட் லவ்விங் காட்ஸ் பீப்புள். ஒபேயிங் காட்ஸ் கமாண்ட்மெண்ட். இந்த 3 ஒருத்தர் செஞ்சாலே அவன் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த காரியம் எங்கே வருது அப்படின்னா, இந்த லவ்விங் அப்படிங்கிறதுல வந்து தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புனால இஸ் அபைடிங் ப்ரெசன்ஸ் எப்போதும் நம்ம கூட இருக்குன்னு ஆசைப்படுறாரு. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ரகசியம் எதுக்கு அப்படின்னா, நம்ம கூட எப்போது இருந்து நம்மளை எம்பவர் பண்ண ஆசைப்படுறாராமா. நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியார் நமக்கு துணை செய்ய ஆசைப்படுகிறார். அப்போ பேசிக்காக இந்த லவ்விங் காட் என்னை நேசிக்கிறார், நேசித்து என்னுடைய தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, அந்த நேசிக்கிறதுக்கு மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா, இஸ் அபைடிங் ப்ரெசன்ஸ். என் பிள்ளை என்னை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால் என் பிள்ளையை நான் எங்கேயுமே தனியாக விட்டு போக மாட்டேன், எப்போதும் என் பிள்ளை கூடயே நான் இருப்பேன், அதனால் என் பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு. அதே மாதிரி நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அப்படின்னா என் கூட எப்போதுமே தேவன் இருக்கிறார். இஸ் அபைடிங் ப்ரெசன்ஸ். 2வது, இந்த பிள்ளைக்கு வழியில் வரக்கூடிய நாயை கண்டோ பாம்பை கண்டோ பயம் இல்லை. ஏன்னா இந்த பிள்ளையால் அதை அடிக்க முடியுங்கிறதுக்காக இல்லை, இந்த பிள்ளையோடு எப்போது இருக்கிற அப்பாவால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் எப்படி வருது அப்படின்னா, என்னால் முடியுங்கிறதுனால இல்லை, என்னை எம்பவர் பண்ணுற பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறதுனால. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரட்சிப்பிற்கான மிக முக்கியமான அடையாளம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது. உடனே நீங்கள் யோசிக்கணும், எனக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை பிரதர், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆவியானவர் இன்னும் வரலை, எனக்கு தரலை, மேபி மற்றவங்க லெவலுக்கு நான் இன்னும் பரிசுத்தப்படலை போல இருக்குது பிரதர். அப்போ ஆவியானவர் எப்போ வருவார்? ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன், அதை நீங்கள் போய் எடுத்து படித்து பாருங்கள். ஏன்னா இதை குறித்த பல வித்தியாசமான புரிதல்கள் இருக்கிறதுனால. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்தின்படி, ஒரு மனிதன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும் பொழுது அவனுக்குள் ஆவியானவர் வருகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனத்தின்படி, நாம் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது, அல்லது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வருகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? அப்போ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். யோவான் 7:38 இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னார்னா, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி, விசுவாசத்தினால பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 11:17வது வசனம், அதாவது 10வது அதிகாரத்தில் நடந்த காரியத்தை பேதுரு 11வது அதிகாரத்தில் ரீட்ரேட் பண்ணும் பொழுது, அங்கே பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் பெற்றுக்கொண்ட அதே பரிசுத்த ஆவியானவராகிய வரத்தை இவங்களும் பெற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை வரம், அதாவது தேவன் கிஃப்டாக கொடுக்கறதுங்கிறார். கிஃப்டாக கொடுக்கறதுன்னா நீங்கள் கையகால் ஆட்டி வாங்குறதில்ல, அவராக தாருது. இன்னும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, through faith we received the promised spirit. விசுவாசத்தினால் அந்த பரிசுத்த ஆவியானவரை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டமே தவிர நாம் வேலை செஞ்சு கிரியை செஞ்சு பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நீங்கள் மனம் திரும்பி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ நீங்கள் உடனே, பிரதர் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இந்த காரியம் அந்த காரியம்லாம் செய்யணும்னால செய்கிறது இல்லையே பிரதர். பரிசுத்த ஆவியானவர்னா முதல்ல என்ன, அவர் யார், அவர் எதற்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் நிறையா அடையாளங்கள் அற்புதங்கள் இருந்தாலும் அந்த ஆள் தத்துவமானவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அவர் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்துகிறார், சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறார், சத்தியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். 2வது, அவர் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்,
அப்படி ஒரு ஆள் நின்றுட்டு அங்கே ஒருத்தர் மேலே லைட் அடிச்சுட்டு அங்கே பாரு அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த லைட் எங்கே அடிக்கிறாருன்னா கிறிஸ்து மேலே அடிக்கிறார். ஹீ இஸ் ரிவீலிங் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். க்ளோரிஃபைங் கிரைஸ்ட். அவர் என்னெல்லாம் உனக்கு செஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் மகிமைப்படுத்துகிறார். அதையும் தாண்டி விட்னஸிங் அபவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து செய்வதற்கு சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் வந்தால் கிறிஸ்துவை பற்றி நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்துகிறவனாக மாறிவிடுகிறேன், கிறிஸ்துவை அறிந்தவனாகிறேன். இது பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நடக்கிற காரியம். மூன்றாவது, அவர் ஹீ இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன். அப்படின்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, இன்னும் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பிசாசுக்கு அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக ஹீ இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் பவர். இந்த ஸ்பிரிட் ஆஃப் பவர், வல்லமையின் ஆவியானவர் அப்படின்னு உடனே நம்ம வேறு மாதிரி போயிட்டோம். சேரில் உட்காந்து தூக்கி வீசுகிற வல்லமை அப்படி இல்லை. வல்லமை எதுக்கு அதிகமாக தேவைப்படுது தெரியுமாங்க? இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்கிறதுக்கு அதிகமான வல்லமை தேவைப்படுது. சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு புல்பீட் கிடச்சா போதும், ஒரு மைக்கு கிடச்சா போதும், ஒரு இன்சிடெண்ட் கிடச்சா போதும். இன்றைக்கி இல்லாமல் கூட சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம் நம்ம. ஆனால் சாட்சியாய் வாழ்கிறதுங்கிறது கஷ்டம். அந்த சாட்சியை வாழ வைக்கிற அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் வல்லமை. சரி, அதையும் தாண்டி இந்த உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்ன அற்புதம் தெரியுமாங்க? என்ன அற்புதம் நினைக்கிறீங்க? ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்களா? உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் செஞ்சிட்டார். இதை விட பெரிய அற்புதத்தை அவர் நினைச்சாலும் செய்ய முடியாது. ஏன்னா இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம். இதில் தான் மிகப்பெரிய வல்லமை வெளிப்படுது. அதோடு மாத்திரமல்ல, உங்களை மறுபடியும் பிறப்பிக்க செய்த இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாய் வாழுவதற்கு தேவையான வல்லமையையும் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அவர் உங்களை பலப்படுத்துகிறாரா? அவர் உங்களுக்கு சத்தியத்துக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? சத்தியத்திற்காக நடத்துகிறாரா? கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு இன்னும் பிரமிக்கத்தக்க அளவுக்கு வெளிப்படுத்துகிறாரா? இன்னும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்தக்கூடிய அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா? இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களை ஆண்டவரே ஒரு புதிய ஜென்மமாக, ஒரு புது சிருஷ்டியாக எங்களை மாற்றி எங்களுக்குள் நீங்கள் வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அபைடிங் ப்ரெசன்ஸ், அந்த எம்பவர்மெண்ட், இதுதான் எங்கள் வாழ்க்கை நம்பிக்கை ஆண்டவரே. எங்களோடு கூட ஆண்டவரே நிலைத்திருக்கிற அந்த உம்முடைய சமூகமும், எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய வல்லமையும் எங்களோட வாழ்க்கை நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும், எங்களை இன்னும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.